மே எண்டில் கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர் நான் ஷிஃப்ட் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த டிசிஷன்னா, எனக்கு இந்த ட்ரைனிங் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஆல்சோ எனக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபினான்ஷியலாக எனக்கு ஊரில் ஃபீஸ் பண்ண முடியல, ஷட்டில் கொடுக்க முடியல. அப்போ மகேன் சார் என்னை கூப்பிட்டது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு திங் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது தான். ஏன்னா ஊரில் இருந்தேன்னா ஒன்ஸு கோச்சிங் கொடுத்துட்டே விளையாடுற மாதிரி இருக்குது. இல்லைனா இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு மகேன் சாருக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். வேறு எதுவும் என்கிட்ட இப்போ சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஊர்லேருந்து வந்தாச்சு. டுடே மண்டே, ரேக்ஸ் ஜாயின் பண்ணுற டே. எனக்கு ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இந்த டிசிஷன் எடுத்தேன். ரேக்ஸ்க்கு வந்திருக்கேன். வச்சு எப்படி போகுதுன்னு. ஓகே, இந்த மாதம் ஜூன் நான் வந்து கரெக்டாக செஷன் எல்லாமே அட்டென்ட் பண்ணேன். ஐ கேவ் மை ப்ராசஸ் எவ்வளோ என்னோடய ஃபோக்கஸ் கொடுக்க முடியுமோ ஐ கேவ் இட். அண்ட் நேற்று LNBA போயிட்டு வந்தேன். இட் வாஸ் குட். பட் நான் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. அட்டாக்கிங் வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கோர்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கு கொஞ்சம் கிராஜுவலாக மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னும் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அன்குவாலிட்டி ஸ்ட்ரோக்ஸும் இருக்குது. ஸ்ட்ரோக்ஸ் கண்டிப்பாக இன்னும் ஷார்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பட் அவுட் சைட் த பேட்மிண்டன் கோர்ட் நான் அவ்வளோவா சாப்பிடல. கரெக்டாக ஓரளவு தான் சாப்பிட்றேன். பட் இன்னுமே ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்குது. அண்ட் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸ்லீப்பிங்கும் கொஞ்சம் நாட் ஸோ குட். ஓகே தான். பட் ஐ ட்ரை டு பி பர்ஃபெக்ட் இன் த ஷெடியூல். டைமுக்கு போய் தூங்குறது ஐ ட்ரை டு டூ இட். 1 வீக் கரெக்டாகவே பண்ணேன். இந்த வாரம் லாஸ்ட் வாரம் லெட்ஸ் சி மேட்சுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட்டாகவும் ஃபீல் ஆகுது. ஜெயிப்போமா, மெயினாக போகுமா அப்படி ஃபீல் ஆகுது. ஜஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்ஸ் எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டே. பட் எனக்கும் லொக்கேஷனுக்கும் கன்ஃபார்மே ஆகலை. வெயிட்டிங் லிஸ்ட் 1லேயும் வெயிட்டிங் லிஸ்ட் 7லேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு. டிசிஷன் எடுத்தோன்னா ட்ரெயினில் போய் டிடிஆர்கிட்ட பேசலாம், பேசி ஏதாவது சீட் கிடைக்குதான்னு கேட்கலான்ட்டு இருந்தோம். பட் சீட்டே இல்லை. நீதி சாயின்னு எங்கள் இன்னொரு பிளேயர் வந்து ட்ரெயினில் வந்திருந்தாங்க. அவங்க சீட்டில் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி பெங்களூர் வரைக்கும் வந்துவிட்டோம். எப்படியோ அவருக்கும் கொஞ்சம் 800 காசு கொடுத்துட்டு பெங்களூர் வந்தோடனே ஒரு பஸ் இருந்துச்சு பூனேக்கு. அப்போது அந்த பஸ் போட்டு நாங்கள் பூனேக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோர்ட் ப்ராக்டிஸ் போயிட்டோம். அப்போ மாற்றி விளையாடிட்டே இன்றைக்கி உள்ள டே முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்த நாள் மேட்சே இல்லை. அப்போ கோர்ட் ப்ராக்டிஸ் மார்னிங் புக் பண்ணோம். தப்பான டைமில் புக் பண்ணிட்டோம். 11 AM பண்ணதுக்கு 11 PM பண்ணிட்டோம். அதுக்கு அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பியும் வேறு கோர்ட் போகும்போது அந்த கோர்ட்டில் நாங்கள் மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். அப்போது நான் ஸ்ரீ மீனாட்சின்னு இன்னொரு பிளேயர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மூஞ்சில் பட்டுச்சு. நான் விளையாடிட்டு இருக்கும்போது பேக்கில் வந்து அதில் அந்த பொண்ணுக்கு மூஞ்சில் சமாடி எனக்கு என் ராக்கெட் உடஞ்சிச்சு. திரும்பியும் ஈவினிங் வந்து நாங்கள் கோர்ட் ப்ராக்டிஸ் தான் போனோம். அது கொஞ்சம் ஃபன்னாகவே சும்மா ஒரு ஜாலிக்கு போயிட்டு வந்துட்டோம். சும்மா விளையாடிட்டு கொஞ்சம் மிக்சட் டபுள்ஸ்லாம் விளையாடிட்டு 3 vs 3 விளையாடிட்டு வந்துட்டோம். மேட்ச் நாளே இருக்குன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு வந்தால் மேட்ச் இல்லை. 2 நாள் நாளைக்கு மேட்ச் இல்லை. ஓகே, டே 1 ஓவர், டே 2வும் ஃப்ரீ தான். டே 3லேருந்து நிறையவே இருக்கும். திரும்பியும் கோர்ட் ப்ராக்டிஸ் தான் போகணும். அண்ட் என்ன இங்கே ஆகிட்டுருக்குன்னா, ஹோட்டல் செலவுக்கு காசு கொடுத்துட்ருக்கோம், கோர்ட் ஃபீஸ் காசு கொடுத்துட்ருக்கோம், ட்ராவலுக்கு காசு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வெளியே சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டுருக்கு. மேட்சஸும் இன்னும் ஆரம்பிக்கல. அன்றைக்கி கோர்ட் ப்ராக்டிஸும் கொஞ்சம் ஃபன்னாகவே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உமன்ஸ் வந்து விஷால் அரவிந்த் விளையாட விடாமல் வெளில துரத்தி விட்டாங்க. இதை நீங்கள் தான் என்னன்னு கேட்கணும். அந்த 4 உமன்ஸ் இவங்க தான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். சும்மா நல்லா பேசிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் போயிட்டு நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா மேட்ச் போய் பார்த்துட்டு தட் வாஸ் ஃபன். Day 4 வந்து என்ன ஆகுதுன்னா, மேட்ச் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு டபுள்ஸ் இறங்குறோம். ஃபஸ்ட் மேட்ச் ஈஸியாகவே இருந்துச்சு, ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மிக்சடும் ஈஸியாக இருந்துச்சு, ஜெயிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட் டபுள்ஸ் அன்னைக்கே இருக்குது. அப்போது டபுள்ஸ் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் செட் வந்து வி ஆர் குட். அட்டாக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் சர்வீஸ் கரெக்டாக போட்டேன், எல்லாமே கரெக்ட். பட் செகண்ட் செட் அவங்களும் நல்லாவே புஷ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் சைடில் நிறைய டெக்னிக்கல் ஏர் இருந்துச்சு செகண்ட் செட். தேர்ட் செட் என்ன ஆச்சுன்னா, வி ஆர் டாமினன்ட், எல்லாமே நாங்கள் தான் லீடு. தேர்ட் செட் 14, லிட்டரலாக அவங்க 11.
அதுக்கப்புறம் மேட்ச் தோற்றுட்டோம் நாங்கள். செம டிப்ரெஸிங்காக தான் இருந்துச்சு அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம். அண்ட் அடுத்து மிக்சட் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. அது வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாடி எடுத்துட்டோம். டே 5 என்ன ஆகுதுன்னா சீட்டரோட ஃப்ளாட் சர்வ் போட்டாங்க, பாயிண்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் மூவ் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங். இப்போ 5 லவ் இருக்குது. 5 லவ் இருக்கும்போது சிஸ்ட்ரி வந்து என் பார்ட்னர் வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னை அடிச்சிட்டாங்க. அடித்ததில் என் கை வந்து செம்ம ஷாக் ஆகிருச்சு. லைக் மூவே பண்ண முடியல. அந்த பொண்ணுக்கு ரேக்கெட்டே உடஞ்சி தான் இருக்கும். செகண்ட் செட் எப்படியாவது எடுத்துடலாம், எப்படியாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஏனே தெரில. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. செகண்ட் செட் எடுத்துட்டோம். தேர்ட் செட்டுமே நல்ல ரேலி, ஃபைட்டு எல்லாமே இருந்துச்சு. தேர்ட் செட்டும் எடுத்துட்டோம். அன்றைக்கி நைட்டு குவாலிஃபிகேஷன் ஃபைனல் ரவுண்டு இருக்குது. எனக்கு செம பயம். ஏன்னா நிறைய தடவை நான் குவாலிஃபிகேஷன் ஃபைனல் ரவுண்டில் விட்ருக்கேன். இந்த தடவையும் விட்ருவோமோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், செல்ஃப் டவுட்டு எல்லாமே இருந்துச்சு. ஓகே, நான் என்கிட்ட சொன்னதே சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது எதுனாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. பட் நீ ப்ராசஸ் பண்ணியிருக்க, ப்ராசஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அங்கே ஒரு வின் இருக்கும் நினச்சிட்டு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் செட் சூப்பராக விளாண்டேன், பயம்லாம் இல்லை. டேக்கிங் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் செட்டு. செகண்ட் செட்டு டெக்னிக்கல் எரர்ஸ் நிறைய இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு, என் பார்ட்னருக்கும் இருந்துச்சு. செகண்ட் செட் தோற்றோம். தேர்ட் செட் கொஞ்சம் டாமினண்ட்டாகவே எடுத்து தேர்ட் செட் ஜெயிச்சிட்டோம். மெயின் ட்ராக்குள்ளே போயிட்டோம். காலையில் மெயின் மேட்சஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் செட்டு கொஞ்சம் டவுனில் தான் இருந்தோம். பட் நல்லாவே ரேலி நல்லா விளையாடி ஃபஸ்ட் செட் எடுத்தோம். செகண்ட் செட் என்ன ஆச்சுன்னா என் ரேக்கெட் உடஞ்சிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது. ஒன்று ஸ்டார்டிங்கில் 11 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி. ரெண்டாவது எனக்கு நான் வெயிட் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு சர்வீஸ் போட்டாங்க. இப்படி வெயிட் சொல்லிட்டு இருக்கும்போது சர்வீஸ் போட்டாங்க. ஆனால் சர்வீஸ் போட்டவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுத்தாங்க, நான் மூவ் பண்ணல. தேர்ட் பாயிண்ட் இன்னொரு என்ன ஆயிடுச்சுன்னா 11 பாயிண்ட்ஸ்குள்ளேயே இவ்வளோது. தேர்ட் என்ன ஆயிடுச்சுன்னா நான் அவங்க ஒரு ஃப்ளாட் சர்வீஸ் போட்டாங்க. நான் இப்படி ரிசீவ் பண்ணிட்டேன். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க லெட் சொன்னாங்க அந்த பாயிண்ட்டு கணக்கு எடுக்க. பட் செகண்ட் செட் எனக்கு ரொம்பவே கோவம் அம்பையர் மேலே. ஏன்னா நான் வந்து வெயிட் சொல்லிகிட்டு இருக்கும் போதே சர்வீஸ் போட்டதெல்லாம் எனக்கு செம கோவம். நான் கோவமே படமாட்டேன் மேட்சஸ் அப்போ. பட் அந்த ஏதோ ஒரு ஹர்ட்டாக ஃபீல் ஆகிட்டேன். ஆனால் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணலை இப்படிலாம் நடக்க மாட்டேன் தான் வந்தோம். 18, 17, 17 அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு லாஸ்ட்டில் விட்டான். தேர்ட் செட் வந்து ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு தேர்ட் செட் கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருந்துச்சு நிறையவே. கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு விளையாடி இருக்கலாமோன்னு ஒரு சிந்தனை இருந்துச்சு. பட் ஓவரால் ஓகே தான். பட் ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ், ஹாப்பி வித் த எல்லாமே. கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க செமி போயிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். நான் மெயின்டாவில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இந்த மேட்ச் வந்து நான் ரொம்பவே பர்சனலாக என்ஜாய் பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, சோஷியலைஸ் பண்ணது, சிரித்து நிறைய சிரித்தோம். அண்டு கார்ட்ஸ் விளாண்டு, சாப்பிட்ட போனது, கோல்ட் காஃபி குடித்தது எல்லாமே ஒரு ஃபன்னாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஐ லைக் த மேட்ச். அண்ட் மேட்ச்சில் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஹாப்பி வித் த லைக் எல்லோரும் கூட இருந்ததில். ஊருக்கு கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வந்தது எப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணி தக்கலில் புக் பண்ணி வந்துட்டோம். ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் தான் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா ஷட்டில்ஸு, ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக இருக்கிற இடம் தங்குற இடம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே காசுனால தான் நடக்கும். நான் வந்து இந்த 2 months வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணதுனால தான் கொஞ்சமாக வந்திருக்கேன் இந்த. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் டைம் மகேந்திர சாருக்கு. தேர்டு சச்சின் அண்ணான்னு ஒருத்தவங்க வந்து மாதம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க கொஞ்சம் காசு. ஆனாலுமே எனக்கு பத்தலை. ஏன்னா பேசிக்கான நீட்ஸே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சனக சொல்கிறாரு, ஒன் ஆஃப் த திங் யூ கேன் பி புவர் வந்து நம்ம நிறைய ஆசைப்படுறது தான். பட் ஆசையே படலை. என்னென்னா பேசிக்கான நீட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் பேசிக்கான நீட்ஸே நமக்கு அமையலாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது எனக்கு ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. விஷால் ஹெல்த் மிக்ஸ் வந்து இப்போ நாங்கள் புதுசாக ஒரு வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம், ஒரு ஆப்லேயும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் அதை ஆர்டர் பண்ண முடிஞ்சாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே வந்து தரேன். இட்ஸ் கண்டெயின் 40 நியூட்ரிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ், 40 சிறுதானியங்கள் சேர்ந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ். நீங்கள் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் உங்களை ஒரு ஹோல் ஃபுட் நியூட்ரிஷனாக உங்களுக்கு வந்து அமையும். இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.